அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 25, 26 இந்த 2 நாட்களில் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தமிழ் தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். சில தவறுகள், குறிப்பாக டைப்பிங் மிஸ்டேக், காப்பி மிஸ்டேக், இந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுறது நல்லது. சிபிஷ் அட்வைஸ்ட்டை கட்டாயம் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபிஷ் அட்வைஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலாக தான் ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்று நாம் பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். 455 ரூபா கரண்ட் பேஸு, 305 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 6% வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 1.25 இருந்தது, 1.22 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.36 இருந்தது, 0.33 குறைச்சிருக்காங்க. ஸோ கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. ரிசல்ட்டு ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்க சோபா லிமிடெட் 1614 ரூபா கரண்ட் பேஸு, 13 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 33%, நெட் ப்ராஃபிட் 120% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் 940 ரூபா கரண்ட் பேஸு, 316 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 66% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டு ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி போன குவார்ட்டரில் 49 கோடி லாஸ் பண்ணாங்க, இப்போ லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்டு. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் 1479 ரூபா கரண்ட் பேஸு, 119 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 35%, நெட் ப்ராஃபிட் 35% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். லாரஸ் லேப்ஸ் லிமிடெட் 838 ரூபா கரண்ட் பேஸு, 162 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 31%, நெட் ப்ராஃபிட் 1175% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 12 கோடி தான் பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 162 கோடி. இது ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். பேங்க் ஆஃப் பரோடா கரண்ட் பேஸ் 243, 3517 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26% டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 4764 கோடி ப்ராஃபிட். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடிக்கு மேலே கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. கிராஸ் என்பிஏ பார்த்தாலும் 2.26 இருந்தது, இப்போ 2.28 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.58 இருந்தது, 0.60 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பியும் உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 109 ரூபா கரண்ட் பேஸு, 485 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ 3.37 இருந்தது, இப்போ 3.50 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.79 இருந்தது, 0.82 உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருந்தாலும், நெட் ப்ராஃபிட் நல்லா இருந்தாலும், கிராஸ் என்பி நெட் என்பிஏ உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். பட் கிராஸ் என்பிஏ குறைஞ்சது வருத்தமான விஷயம் தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் 70 ரூபா கரண்ட் பேஸு, 453 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 29% டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது மற்றபடி 453 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 1.87 இருந்தது, இப்போ 1.97 உயர்ந்திருக்கு. நெட் என்பியும் பார்த்திங்கன்னா 0.53 இருந்தது, 0.55 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பியும் குறைஞ்சா தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் அது குறையில. மறுபடியும் ரிசல்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டவுனாக இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2125 ரூபா கரண்ட் பேஸு, 4472 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 40% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் டவுனாக இருக்குது. அதுமாதிரி கிராஸ் என்பியும் பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. 1.42 இருந்தது, இப்போ 1.48 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.31 இருந்தது, 0.34 உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவரால் டவுனு. ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட் கரண்ட் பேஸ் 2.33 பைசா, 9 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 46% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு. குவார்ட்டரில் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா குவார்ட்டரில் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. எல்கேபி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 20 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடியே 32 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 10% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மக்கராஞ்சி லிமிடெட் 10 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடியே 32 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 17%, நெட் ப்ராஃபிட் 48% வந்திருக்கு. அதர் இன்கமும் வந்திருக்கு. ஸோ அதான் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு தான் இயரில். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயலுக்கு சுருக்கமாக சொன்னால் 131 ரூபா கரண்ட் பேஸு, 745 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 816% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் வெறும் 81 கோடி, இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா 740 கோடி. அதர் இன்கமும் வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் 165 ரூபா கரண்ட் பேஸு,
7,40,00,000 லாஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கத்துக்கு மாற லாஸில் போயிருக்கு கம்பெனி. இதுக்கு மேலாம் ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த குவார்ட்டர் லாஸு. ஸோ ஓவரால் ரிசல்ட் டவுனு தான். ஏன்னா லாஸுக்கு போயிட்டாங்க. சிப்லா லிமிடெட் 1532 ரூபா கன் பேஜ், 1292 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது இயர் ஆன் இயரில். எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 888 ரூபா கன் பேஜ், 556 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு. பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் 302 ரூபா கன் பேஜ், 842 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 24% டவுன் ஆயிருக்கு. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 434 ரூபா கன் பேஜ், 164 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 11% டவுன் ஆயிருக்கு. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 288 ரூபா கன் பேஜ், 40 கோடி லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 13%, நெட் ப்ராஃபிட் 111% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் நல்ல ப்ராஃபிட்டு 357 கோடி. போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 470 கோடி. இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 40 கோடி லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட ரிசல்ட்டு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 616 ரூபா கன் பேஜ், 2159 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20%, நெட் ப்ராஃபிட் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது இயர் ஆன் இயரில். பஜாஜ் ஃபின்சர் லிமிடெட் 1986 ரூபா கன் பேஜ், 5329 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 26% வந்திருக்கு. சூப்பரான ரிசல்ட் தான். எம்பாசிஸ் லிமிடெட் 2675 ரூபா கன் பேஜ், 442 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட்டும் 9% வந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் 1615 ரூபா கன் பேஜ், 102 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 24% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது. ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 150 ரூபா கன் பேஜ், 4 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 4% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். ஆடி மாதம் காற்றுக்கு அம்மிக்கல்லே ஆடும்பாங்க. எங்கள் வீட்டில் ஜன்னல் ஆடிக்கிட்டு இருக்குது. அதுதான் அந்த சவுண்டு பேக்ரவுண்டில். ஜன்னல் பூட்டி இருக்க ஜன்னல் தான், இருந்தாலும் சவுண்டு டம்முன்னு அடிச்சு கிடக்கு. டிவி டுடே நெட்வொர்க் லிமிடெட் 170 ரூபா கன் பேஜ், 7,35,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 36%, நெட் ப்ராஃபிட் 86% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான், எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் லிமிடெட் 1556 ரூபா கன் பேஜ், 54 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 35% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக் வெஞ்சர் லிமிடெட் 8 ரூபா 13 பைசா பெனி ஸ்டாக்கு, 10 பைசா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. செக்டர் வந்து கன்சல்டிங் சர்வீஸில் இருக்காங்க. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சுதர்சன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1249 ரூபா கன் பேஜ், 4 ரூபா 50 பைசா டிவிடெண்ட். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து டை அண்ட் பிக்மெண்ட்ஸில் இருக்காங்க. மேனின் பியரிங் லிமிடெட் 130 ரூபா கன் பேஜ், 8,43,00,000 ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் 16%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 37% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதோட டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 1.5%. ரெக்கவரிட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2025. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2685 ரூபா கன் பேஜ், 288 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 41% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 4 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவு தான். ரெக்கார்ட் டேட் வந்து 31 ஜூலை நினைக்கிறேன். செக்டர் பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரெக்கார்ட் டேட் மட்டும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். மேபி காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஆர்கடியா டெவலப்பர்ஸ் லிமிடெட் 197 ரூபா கன் பேஜ், 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% கிட்ட வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். வெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 130 ரூபா கன் பேஜ், 55 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 6% வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். கிரியேட்டிங் காஸ்டிங் லிமிடெட் 627 ரூபா கன் பேஜ், 74 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் 22% டவுன் ஆயிருக்கு. ரிசல்ட்டு டவுன் தான். இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் டிவிடெண்ட் தராங்க. 10 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 1.5%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர். செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங். இந்தியா கிளைகால்ஸ் லிமிடெட் கன் பேஸ் 1726 ரூபா கன் பேஜ், 1:12 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து 12 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து பேவரேஜஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 114 ரூபா கன் பேஜ், 1 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1:2.5, அதாவது ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். ஸோ 2 ஷேர் மாற வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேராக மாறும். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கதை 2 மாற்றுறாங்க.
ஸோ ஒரு ஸ்டாக்கு 1.5 ஸ்டாக்காக மாறுது. ஸோ 2 ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறும். 2 ஸ்டாக்கு 5 ஸ்டாக்காக மாறும். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். ரெஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 10 ரூபா, ஒரு கோடியே 53 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 56% டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 564% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் லாஸ் பண்ணாங்க 33 லட்சம். இப்போ லாஸ்லேருந்து ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். அதுமாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2ல். ஃபேஸ் நம்ம 2 ஸ்டாக் வச்சுருந்தா ஒரு ஸ்டாக் வந்து போனஸாக தருவாங்க. 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸு. ஸோ 2 ஷேர் 3 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் 69 ரூபா காயின் பேஸு. 30 ஜூலையில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் 3 ரூபா டிவிடெண்டாக தந்திருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். டைட்டன் இன்டெக் லிமிடெட் 16 ரூபா காயின் பேஸு. 35 ஜூலையில் போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிரிட் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்பிரிட்டும் அவங்களே அனௌன்ஸ் சொல்லிட்டாங்க. எப்படின்னா 1:10 தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காதான் 1 மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. ஸ்டேலைன் செக்யூரிட்டிஸ் இந்தியா லிமிடெட் 382 ரூபா காயின் பேஸு. 35 ஜூலையில் போர்ட் மீட்டிங். இவங்க போனஸ் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ஸ்டேலைன் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இண்டோ தை செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 187 ரூபா காயின் பேஸு. ஆகஸ்ட் 2 போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 1 ரூபா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 60 பைசாவும் கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ஸ்டாக் புரோக்கிங். ஏஜிஐ இன்ஃப்ரா லிமிடெட் 1066 ரூபா காயின் பேஸு. ஆகஸ்ட் 4 போர்ட் மீட்டிங். போர்ட் மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிரிட் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்குது. அதான் மாற்ற வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். பெய்டு ஃபின்சர்வ் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 12 ரூபா. 7 ஆகஸ்ட்டில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் 10 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. வாடெக் வபாக் லிமிடெட் 1624 ரூபா காயின் பேஸு. 380 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது BWSSB, அதாவது பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு. அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெட் 265 ரூபா காயின் பேஸு. 177 கோடி 22 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அதுமாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 1640 கோடி. இந்தியன் ஆர்மி தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. பாரத் டைனமிக்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 809 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஆர்மோர்டு வெஹிக்கல் நிகம் லிமிடெட். அதுமாதிரி 10 லாக் பிளாட்ஃபார்ம் லிமிடெட் இவங்க ஆல்ரெடி பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட்லாம் முடிஞ்சுது. 23 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டில் யாரெல்லாம் அந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்களோ அவங்க வந்து பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பைபேக் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா 29 ஜூலை, அதாவது திங்கக்கிழமை ஓப்பன் ஆகுது. செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 க்ளோஸ் ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் பைபேக்கில் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்டாக்கை டெண்டர் பண்ணிங்கன்னா அவங்க தேவையான ஸ்டாக் எடுத்துகிட்டு மீதி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ரேஷோவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் ரெண்டுக்குமே ஒரே ரேஷோ தான். அதாவது நீங்கள் 367 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேரை வந்து அவங்க வாங்கி விடுவாங்க கம்பல்சரியாக. மேற்கொண்டு வாங்குறது வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ 367 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் அவங்கள்ட்ட வாங்கி விடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 ஷேர் வச்சுருந்தா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரேஷோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக்கில் பைபேக்கில் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரேஷோவோட கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் பைபேக்கில் அப்ளை பண்ணுங்கள். சில நேரங்களில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பைபேக்குங்கிறது எல்லா ஸ்டாக்கையும் வாங்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறத அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சில நேரம் ஒன்று கூட எடுக்காமல் ஃபுல் இதையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரேஷியோவில் இருக்கிறது கம்பல்சரியாக எடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் பைபேக் பார்ட்டிசிபேட் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிறது 29 ஜூலை, க்ளோஸ் ஆகிறது 4 ஆகஸ்ட்டுக்கு. பைபேக் ப்ரைஸ் வந்து 875 ரூபா. அதுமாதிரி 29 ஜூலை, அதாவது நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா NTPC கிரீன் எனர்ஜி, வாரி எனர்ஜி லிமிடெட், ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், பயாஜ் ஹெல்த் கேர் லிமிடெட், இந்தியன் பேங்க் லிமிடெட், அதுமாதிரி தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட், கிராவிட்டா இந்தியா லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கெயில், அப்புறம் NACL இண்டஸ்ட்ரீஸ். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இண்டஸ்இண்ட் பேங்க், தங்கமயில். இவங்க 2 பேர் தான் நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நம்மளுக்கு முக்கியமான ஸ்டாக்கு. ஸோ இதோட ரிசல்ட் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன்.